வணக்கம். குருவே சரணம். இன்னைக்கு காலையில் சிவாலயத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் என்னை கேட்டார், ருத்ராட்சம் போடுறேன், நான் அசைவம் சாப்பிடலாமா? நான் 2009 கொல்லிமலையில் நடந்த என்னுடைய அனைத்து பயிற்சி வகுப்புகளில் 171 பயிற்சி வகுப்புகளிலும் எனது மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம், ருத்ராட்சம் அணிவது என்பது சிவபக்தியின் அடையாளம். உங்கள் நம்பிக்கை என்பது உங்கள் மனதை பொறுத்தது. காலத்தியம்பெருமான் காளகஸ்தியில கண்ணப்ப நாயனார் காட்டுப்பன்றிகளை கொண்டுதான் காட்டுப்பன்றியின் இறைச்சியை தான் படையலாக படைத்தார். அங்கே பக்தி மேலோங்கியது. சிவபெருமானின் கண்ணில் ரத்தம் வடிந்தது. அப்பொழுது தன் ஒரு கண்ணை பெய்த்து அந்த கண்ணில் வச்சுட்டார். அப்ப சிவபெருமான் இவரை பரிசோதிக்க வேண்டிய இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. அப்ப இன்னொரு கண்ணையும் பறிச்சு வைக்க போறாரு. ஆனா அந்த கண்ணை பறிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண் எங்க இருக்குன்னு தெரியல இல்லையா? அவர் தன்னுடைய ஒரு காலை தூக்கி அந்த கண்ணு மேல அடையாளத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணை பறிச்சு அங்க வைக்க போறார். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி கண்ணப்பனை ஆட்கொண்டார். கண்ணப்ப நாயனாராக மாற்றிக்கொண்டார். 64 நாயன்மார்களில் ஒரே நாளில் நாயன்மாரானவர் கண்ணப்ப நாயனார். அங்கே பக்தியே மேலோங்கியது. அவர் என்ன சாப்பிட்டாரு, என்ன படையல் போட்டாருங்கிறது இல்லை. பக்தியே உச்சம், பக்தியே உச்சநிலை. எனது குருநாதர் செந்திலடிகளார் 1998 உங்கள் உணவு வேறு, உங்கள் நம்பிக்கை வேறு, உங்கள் பக்தி வேறு என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடலுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், பக்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்யுங்கள் என்று என்னிடம் கூறியதை இன்றும் நான் நினைவு கூறுகிறேன். அவர் திருச்செந்தூரிலே 22 வருடங்கள் அன்னதானம் செய்தவர் என் குருநாதர். அவரது அறிவின் விரையிலேயே எனது மாணவ மாணவிகளுக்கும் நான் சொல்லிக் கொடுத்துள்ளேன். எனவே அசைவ உணவு உண்பவர்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை, தாராளமாக அணியலாம். இது எனது கருத்து. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய நம சிவயன சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய நம சிவயன சிவய நம வய நம சிய நம சிவ நம சிவய நம சிவயன. ஹர ஹர மகாதேவா.